Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce. இன்னைக்கு இந்த வீடியோல மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் அதாவது டெஸ்ட் நம்பர் 1 தேர்வு எண் 1 நம்ம ஒரு 50 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணி பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த சாப்டர்லாம் நீங்க தரவா இருப்பீங்க. இந்த क्वेश्चंस கூட நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு முறை அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இந்த முறை ஒரு புதிய முயற்சியா ஆங்கிலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் கொஸ்டின் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணது. அதனால் அந்த டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. சில வார்த்தைகள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காது. சிலப்போ ஆங்கில வார்த்தையே தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் எந்த அளவுக்கு இது தமிழில் பயனுற்றதாக இருக்குது, அதாவது பயன்படும்படியாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த தேர்வை நம்ம தயார்படுத்திக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதில் சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 50 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஆன்சராக பண்ணி அப்பப்போவே ஆன்சரை நம்ம டிக்டேட் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுமே அதோட ஆன்சர் சொல்லிடலாம். அதனால் உடனடியாக எழுதி உடனடியாக நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட தவறுதலை திருத்திக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Question number 1. Which function gives time utility? Transportation, financing, risk bearing, warehousing. எந்த செயல்பாடு நேர பயன்பாடை வழங்குகிறது? நேர பயன்பாட்டை வழங்கக்கூடிய செயல்பாடு எது? டைம் யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. போக்குவரத்தா, நிதியா, இடர்தாங்கியா, கிடங்கா? ரிஸ்க் பியரிங் அப்படின்னு இடர்பாடு. இதில் எது கரெக்டானது? டைம் யூட்டிலிட்டி பார்க்கும்போது டைம் யூட்டிலிட்டியை கொடுக்கறது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, வேர்ஹவுசிங். வேர்ஹவுசிங் தான் டைம் யூட்டிலிட்டி. அது தமிழில் வந்து கிடங்கு, அதாவது பண்டகசாலை. கிடங்கு, வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்லலாம். கிடங்கு ஆனால் தமிழில் வந்து வேர்ஹவுசிங்கை வந்துட்டு கிடங்கு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. Question number 2. The approach which studies the functions of producers, wholesalers, retailers, etc. இந்த ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டைலர் இவங்களுடைய செயல்பாட்டை படிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அப்ரோச் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனல் அப்ரோச்சா, இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சா, லீகல் அப்ரோச்சா, மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உற்பத்தியாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் போன்றவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் அணுகுமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது, நிறைய அணுகுமுறை இருக்குது. அதில் எந்த அணுகுமுறை உற்பத்தியாளரை பற்றியும் மொத்த விற்பனையாளரை பற்றியும் சில்லறை விற்பனையாளரை பற்றியும் ஸ்டடி பண்ணுது? ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டைலருடைய ஃபங்க்ஷனை ஸ்டடி பண்ணக்கூடிய அப்ரோச் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு என்னன்னு கேட்டால் நிறுவனம். உற்பத்தியாளர், மொத்த விற்பனையாளர், சில்லறை ஒரு நிறுவனம். அப்போ இது வந்து ஒரு இதோடைய ஆன்சர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச். இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அதாவது நிறுவன அணுகுமுறை. Question number 3. A study of marketing from the point of view of banks, insurance companies, warehouses, advertisement agencies, etc. is called institutional approach, management approach, functional approach, legal approach. ஒரு பேங்க் உடைய வியூவில், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட வியூவில், வேர்ஹவுஸோட வியூவில், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியோட வியூவில் மார்க்கெட்டிங்கை பற்றி படிக்கிறது அப்படின்றது என்ன அப்ரோச்சில் வரும்? அதுக்கு என்ன அப்ரோச் நம்ம சொல்லுவோம்? வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், கிடங்குகள், அதாவது பண்டகசாலை, விளம்பர நிறுவனங்கள் போன்றவற்றினுடைய பார்வையில் இருந்து சந்தைப்படுத்துதல் பற்றி ஆய்வு என்ன என்று அழைக்கப்படுகிறது? நிறுவன அணுகுமுறையா, மேலாண்மை அணுகுமுறையா, செயல்பாட்டு அணுகுமுறையா, சட்ட அணுகுமுறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் வந்து இதுவும் பாருங்க, வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஒரு நிறுவனம். அப்போ இது வந்து எது? அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை பற்றி படிக்கிறது தான். அப்போ இது வந்து இது ஆன்சர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், அதாவது நிறுவன அணுகுமுறை. ஏன்னா நிறுவனத்தினுடைய பார்வையில் சந்தையிடுதல் அப்படின் போது ஒரு நிறுவன அணுகுமுறையாக தான் இருக்க முடியும். Question number 4. Pushing up sales at the cost of quality is. குவாலிட்டி, அதாவது குவாலிட்டியினுடைய அடிப்படையில் சேல்ஸை வந்து நம்ம புஷ் பண்ணுறது, அதிகப்படுத்துவது.
மெட்டா மார்க்கெட்டிங்கா, சோசியல் மார்க்கெட்டிங்கா, ஓவர் மார்க்கெட்டிங்கா, டிமார்க்கெட்டிங்கா? தரத்தின் அடிப்படையில் விற்பனையை உயர்த்துவது மெட்டா மார்க்கெட்டிங், சமூக சந்தையிடுதல், ஓவர் மார்க்கெட்டிங், டிமார்க்கெட்டிங். இதான் நான் சொன்னேன் பாருங்க. இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதே இங்கிலீஷை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, பண்ண தான் முடியுது. அதோடைய தமிழ் ஆக்கம், தமிழ் சொற்றொடர் என்னன்னு தெரியாதனால அப்படியே போடப்பட்டிருக்கு. அதனால் இதில் ஆன்சர் பண்ணி பார்த்துக்கோங்க. தரத்தின் அடிப்படையில் விற்பனையை உயர்த்துவது, புஷிங் அப் சேல்ஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி அப்படின்போது இட் இஸ் கால்ட் ஓவர் மார்க்கெட்டிங். அதிகப்படியாக விற்க பார்க்கறது, அதிகமாக விற்க பார்க்கறதா ஓவர் மார்க்கெட்டிங். அதிகமான பொருட்களை விற்க பார்க்கறது தான் ஓவர் மார்க்கெட்டிங். Question number 5. Discouraging the demand for a product is termed as over marketing, demarketing, remarketing, meta marketing. டிஸ்கரேஜ் பண்றது, ஒரு பொருளுக்கான தேவையை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பொருளுக்கான தேவையை ஊக்கம் குறைப்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஊக்கத்தை குறைக்கிறது, இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊக்கத்தை குறைக்கிறது. அதாவது சிகரெட் பயன்பாடு, அதே மாதிரி போதைப் பொருட்கள் பயன்பாடு, லிக்வர் போதைப் பொருட்கள், அதே மாதிரி இந்த சிகரெட் பீடி, இந்த மாதிரி பொருளை வந்துடைய தேவையை குறைக்கிறதுக்காக டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக, அந்த தேவையை குறைக்கிறதுக்காக பண்ணக்கூடியது ஓவர் மார்க்கெட்டிங்கா, டிமார்க்கெட்டிங்கா, ரீமார்க்கெட்டிங்கா, மெட்டா மார்க்கெட்டிங்கா? ஒரு பொருளுக்கான தேவையை ஊக்கம், தேவைக்கான ஊக்கத்தை குறைப்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஓவர் மார்க்கெட்டிங், டிமார்க்கெட்டிங், மறு சந்தையிடுதல், மெட்டா மார்க்கெட்டிங். இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் சில டைமில் ஓவர் மார்க்கெட்டிங் கொடுக்க முடியாதனால சிலப்போ என்ன சந்தையிடுதல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இது குறைக்கிறதுக்கு பேர் எப்போதுமே ஆப்போசிட், என்னன்னு கேட்டால் டிமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து பி, டிமார்க்கெட்டிங். 6th question. Finding new users for existing product is over marketing, demarketing, remarketing, meta marketing. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளுடைய புதிய பயன்பாட்டை கொடுக்கிறது, தற்போதுள்ள தயாரிப்புக்கான புதிய பயன்பாடுகளை கண்டறிதல். ஓவர் மார்க்கெட்டிங்கா, டிமார்க்கெட்டிங்கா, மறு சந்தையிடுதலா, மெட்டா மார்க்கெட்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்க பொருளுக்கு ஒரு புதிய பயன்பாட்டை சொல்றது வந்து ரீமார்க்கெட்டிங். ரீமார்க்கெட்டிங், மறு சந்தையிடுதல். நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேஸ்ட்லேயே பார்த்துருக்கலாம். பேஸ்ட்லேயே ஒரு ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும், அது ஒரு புதிய பயன்பாடு கொண்டுருவாங்க. உப்பு இருக்கா, இல்லை வந்து கறி இருக்கா, அது புதிய பயன்பாடு. ஃபைண்டிங் நியூ யூசர்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்டுக்கு புதிய பயன்பாடுகளை கண்டறிதல். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீமார்க்கெட்டிங், மறு சந்தையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மறு சந்தையிடுதல் அப்படின்வாங்க. ஏன்னா சந்தையை குறையாமல் பார்க்கணும்னா புதுசாக நம்ம ஏற்கனவே இருக்க பொருளை புதுசாக காமிக்கணும். அதுதான் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து டவுன் ஆகி போயிடும், நம்ம பொருளுக்கான மார்க்கெட் வந்து டவுன் ஆகி போயிடும். Question number 7. Expansion of marketing concept beyond social, ethical, scientific and historical foundation of marketing is expansion of marketing concept beyond social, ethical, scientific and historical foundation of marketing is meta marketing, social marketing, remarketing, demarketing. சந்தைப்படுத்துதலின் சமூக, நெறிமுறை, அறிவியல் மற்றும் வரலாற்று அடித்தளத்திற்கு அப்பால் சந்தைப்படுத்துதல் கருத்தாக்கத்தின் எந்த கருத்தாக்கத்தின் விரிவாக்கமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டா மார்க்கெட்டிங்கா, சமூக சந்தையிடுதலா, மறு சந்தையிடுதலா, சந்தையிடுதலா? பாருங்க, டிமார்க்கெட்டிங்க்கு வந்து இங்கே சந்தையிடல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டிமார்க்கெட்டிங்ன்றது சந்தையிடுதலை குறைப்பது. அதனால தான் டிமார்க்கெட்டிங் வந்து சந்தையிடல் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க, அதை கவனிக்கணும். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி சோசியலாகவும், சமூகம், நெறிமுறை, அறிவியல் மற்றும் வரலாற்று, சோசியல், எத்திக்கல், சயின்டிஃபிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கலுக்கு அப்பால அதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து மெட்டா மார்க்கெட்டிங். மெட்டா மார்க்கெட்டிங். Question number 8. Brand loyalty reduces time risk, place risk, competition risk, political risk. இந்த பிராண்டோடைய விசுவாசம், அது வந்துட்டு அந்த நம்பகத்தன்மை. ஒரு பிராண்ட்னா நம்புவோம், இது நல்லா தான் இருக்கும், இந்த பிராண்ட் பேட்டா ஷூ வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதுமாதிரி எல்ஜி டிவி வாங்கினா நல்லா இருக்கும், இல்லைன்னா சாம்சங் டிவி வாங்கினா நல்லா இருக்கும், இல்லை நோக்கியாவோட செல்ஃபோன் வாங்கினா நல்லா இருக்கும், இல்லை ஓப்போவோட செல்ஃபோன் வாங்கினா நல்லா இருக்கும். ஒரு பிராண்டு லாயாலிட்டி இருக்கும். லாயல்ட்டி, பிராண்ட் லாயல்ட்டி. அந்த பிராண்ட் லாயல்ட்டி, நம்பகத்தன்மை இல்லைன்னா விசுவாசம், அது வந்து குறைக்கும்.
எதை குறைக்கும்? இந்த விசுவாசம் நம்மளுக்கு என்னத்தை குறைக்கும்? ஒரு பிராண்டுக்கு வந்து பேட்டா ஷோரூம் இருக்கு. பேட்டா ஷோரூமுக்கு வந்து ஒரு பிராண்ட் இருக்கு. பிராண்டோடைய லாயாலிட்டி இருக்கு, நம்பிக்கை இருக்கு, மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறனால எதை நம்மளுக்கு குறைச்சிரும்? இந்த டைம் ரிஸ்கியா, பிளேஸ் ரிஸ்கியா, காம்படிஷன் ரிஸ்கியா, பொலிட்டிக்கல் ரிஸ்க் குறைக்குமா? பிராண்ட் நம்பகத்தன்மை குறைக்கிறது. எதை குறைக்கிறது? நேர இடரை குறைக்கிறதா, இடரை குறைக்கிறதா, போட்டி இடரை குறைக்கிறதா, அரசியல் இடரை குறைக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு ஒரு பிராண்ட் இருந்தா நம்மளுக்கு போட்டி கம்மியாயிரும். அப்போ காம்படிஷன் ரிஸ்க் குறைக்கும். ஒரு கம்பெனியோட காம்படிஷன் போட்டி இடரை வந்து குறைச்சிரும். போட்டி இடரை வந்து குறைச்சிரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு, மக்கள்கிட்ட நம்ம பொருள் மேல நம்பிக்கை இருக்கு. அப்போ நம்ம வந்து போட்டியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டி இடர், மற்ற கம்பெனியோட போட்டி போடுற இடரை வந்து குறைச்சிரும். அதாவது பிராண்ட் லாயாலிட்டி ரெடியூசஸ் காம்படிஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். 9th question, restricting a sales to a limited number of middlemen in a given market area. Selective selling, monopoly, oligopoly, simplification of product line அப்படி சொல்லலாம். simplification of product line. சேல்ஸை வந்து குறைக்கிறது. அதாவது கொடுக்கப்பட்ட சந்தை பகுதியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடைத்தரகர்களுக்கு விற்பனையை கட்டுப்படுத்துதல். நீங்கள் கவனித்து பார்க்கலாம், ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஏரியா அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான், ஒரு நபர், ஒரு சின்ன ஏரியா இருந்தால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அவங்க பொருளை விற்கிறதுக்கான ஒரு இடைத்தரகரை நியமிப்பார். இதே ஒரு கொஞ்சம் கூட பெரிய ஏரியானா 2 பேருக்கு அந்த ஏரியா பிரித்து கொடுத்து, இந்த ஏரியாவில் அவரு, மற்ற ஏரியாவில் இவரு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க. நிறைய பேரை போட மாட்டாங்க, லிமிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்னன்னு பேரு? செலக்டிவ் செல்லிங்கா, மோனோபோலியா, ஒலிகோபோலியா, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் லைனா. கொடுக்கப்பட்ட சந்தை பகுதியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடைத்தரகர்களுக்கு விற்பனையை கட்டுப்படுத்துதல். அவங்களுக்கு மட்டும் தான் விற்பனை பண்ண முடியும், அந்த எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனையா, ஏகபோகம், மோனோபோலின்றது ஏகபோகம், ஒருத்தருக்கு மட்டும், இல்லை ஒலிகோபோலி, சில்லார் முற்றுரிமைன்னு சொல்லுவோம். ஒலிகோபோலின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாருங்க. தயாரிப்பு வரிசையை எளிமைப்படுத்துதல். இதில் எது கேட்டிருக்காங்க? இங்கே வந்துட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட சந்தையில் குறிப்பிட்ட இடைத்தரகர்களுக்கு மட்டும், ஒரு கொஞ்சம் இடைத்தரகர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை விற்கிறதுக்கான பர்மிஷன் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான பர்மிஷனை கொடுத்தா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா, அதுக்கு பேர் வந்து செலக்டிவ் செல்லிங் அப்படின்னு பேர். செலக்டிவ் செல்லிங், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை அப்படின்னு பேர். Question number 10. It refers to buying in small quantities just sufficient to carry on day-to-day business. நம்ம வந்து குறைந்த அளவு பொருளை மட்டும்தான் வாங்குவோம். குறைந்த ஸ்மால் குவான்டிட்டியை மட்டும் தான் பை பண்ணுவோம். எதுக்குன்னா அன்னைக்கு வியாபாரம் நடத்துறதுக்காக மட்டும். அதுக்கு நம்ம ஃபார்வர்ட் பையிங் சொல்லுவோமா, ஹேண்ட் டு மவுத் பையிங் சொல்லுவோமா, ரெசிப்ரோக்கல் பையிங் சொல்லுவோமா, இல்லை கான்ட்ராக்ட் பையிங் அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது இது அன்றாட வியாபாரத்தை மேற்கொள்ள போதுமான அளவு சிறிய அளவில் வாங்குவதை குறிக்கிறது. பாருங்க, இன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு என்ன பொருள் வேணும் அது மட்டும் தான் நம்ம ஸ்டாக் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஸ்டாக் பண்ண மாட்டோம். அது முன்னோக்கி வாங்குதலா, போதுமானது வாங்குதலா, பரஸ்பர வாங்குதலா, ஒப்பந்த வாங்குதலா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. இது இங்கிலீஷில் மட்டும்தான் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது, தமிழில் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு தேவையானது வாங்குறது நம்மளுக்கு என்ன, போதுமானது வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். இதோட ஆன்சர் வந்து போதுமானது வாங்குதல். அதாவது இங்கிலீஷில் பாருங்க, ஹேண்ட் டு மவுத் பையிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹேண்ட் டு மவுத் பையிங். இன்னைக்கு எவ்வளோ தேவை பிஸ்னஸுக்கு அதை மட்டும் வாங்குவோம். நாளைக்கு பிஸ்னஸ்க்கு நாளைக்கு தான் வாங்குவோம். அதுக்கு பேர் வந்து ஹேண்ட் டு மவுத் பையிங், போதுமானது வாங்குதல். Question number 11. I buy from you on the condition that you buy from me. நான் உங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கிக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட இருந்து பொருளை வாங்கணும். இந்த பேஸ், இந்த கொள்கை எதன் அடிப்படையில்? ஃபார்வர்ட் பையிங்கா, ரெசிப்ரோக்கல் பையிங்கா, ஷெட்யூல்டு பையிங்கா, ஸ்கேட்டர்ட் பையிங்கா? நீங்கள் என்னிடம் வாங்கும் நிபந்தனையின் பேரில் நான் உங்களிடமிருந்து வாங்குகிறேன். நீங்க என்கிட்ட வாங்கணும், அந்த நிபந்தனையின் அடிப்படையில் நான் உங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கிக்கிறேன். இந்த கொள்கை எதை அடிப்படையாக கொண்டது? முன்னோக்கி வாங்குதலா, பரஸ்பர வாங்குதலா, திட்டமிடப்பட்ட வாங்குதலா, இதை சிதறிய கொள்முதலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொஸ்டின் படித்தாலே புரிஞ்சிடும். இது வந்து என்ன, ரெசிப்ரோக்கல் பையிங் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வாங்கின பரஸ்பரம் பி ஆன்சர், பரஸ்பர வாங்குதல். Question number 12. Buying more than what is need for immediate requirement and accumulation of inventories. நம்மளுக்கு இப்போ என்ன தேவை அதை விட அதிகமான பொருளை வாங்குறது. பையிங் மோர் தேன்,
வாட் இஸ் நீட் ஃபார் இமீடியட் ரிக்வயர்மெண்ட். இப்போ என்ன தேவை, அதை விட அதிகமாக வாங்குறது, வாங்கி என்ன பண்றது, குவிக்கிறது. அக்குமுலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், ஸ்டாக்கை குவிச்சு வைக்கிறது. ஹேண்ட் டு மவுத் பையிங்கா, ஃபார்வர்ட் பையிங்கா, ரெசிப்ரோக்கல் பையிங்கா, இல்லை கான்ட்ராக்ட் பையிங்கா. உடனடி தேவைகளுக்கு தேவையானதை விட அதிகமாக வாங்குதல் என்னன்னு சொல்லுவோம். தேவையானதை வாங்குதல், முன்னோக்கி வாங்குதல், பரஸ்பர வாங்குதல், ஒப்பந்த வாங்குதல் அப்படின்னா இதுல நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்கிறோம்னா நாளைக்கு சேர்த்தி வாங்குறோம். நாளைக்கு சேர்த்தி வாங்குறோம்னா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் பையிங், அதாவது முன்னோக்கி வாங்குதல். முன்னோக்கி வாங்குதல் ஃபார்வர்ட் பையிங் பேர். Question number 13. Where goods are procured from a large number of suppliers. நம்ம பல பேர்கிட்ட இருந்து பொருளை வாங்குவோம். அதிக எண்ணிக்கையிலான சப்ளையர்களிடமிருந்து பொருட்களை வாங்கப்படும் அப்படின்றாங்க. அது வந்து ஓப்பன் மார்க்கெட் பையிங் சொல்லுவோமா, ஷெட்யூல்டு பையிங் அப்படின்னு சொல்லுவோமா, ஸ்கேட்டர்ட் பையிங் சொல்லுவோமா, இல்லை கான்சென்ட்ரேட்டட் பையிங் அப்படின்னு சொல்லுவோமா. அதிக எண்ணிக்கையிலான சப்ளையர்களிடமிருந்து பொருட்கள் வாங்கப்படும் இடம். திறந்த சந்தை வாங்குதல், திட்டமிடப்பட்ட வாங்குதல், சிதறிய வாங்குதல், செறிவூட்டப்பட்ட வாங்குதல் அப்படின்றாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது வாங்குறோம். அப்போ செதறி போய் வாங்குறோம். செதறி இருக்கு, பல பேருக்கு வாங்கும்போது செதறி கிடக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டர்ட் பையிங். ஸ்கேட்டர்ட் பையிங் ஒரு ஆள்கிட்ட இல்லாமல் நிறைய பேருக்கு வாங்கும்போது அதுக்கு பேர் சிதறிய வாங்குதல் அப்படிங்கிறது. சிதறிய வாங்குதல், ஸ்கேட்டர்ட் பையிங். Question number 14. The father of modern marketing. மாடர்ன் மார்க்கெட்டினுடைய ஃபாதர் யாரு? ஆப்ரகாம் மாஸ்லோவா, லெஸ்டர் உண்டர்மேனா, பீட்டர் ட்ரக்கரா, பிலிப் காட்லரா. நவீன சந்தைப்படுத்துதலின் தந்தை ஆப்ரகாம் மாஸ்லோ, லெஸ்டர் உண்டர்மேன், பீட்டர் ட்ரக்கர், பிலிப் காட்லர். இதுல யார் நவீன சந்தையிடுதலின் தந்தை? மாடர்ன் மார்க்கெட்டிங்கோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிலிப் காட்லர். பிலிப் காட்லர். ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். Question number 15. Marketing is a process which aims at dash. மார்க்கெட்டிங்ன்ற ஒரு செயல்பாடு எதை நோக்கமாக கொண்டது? Satisfaction of consumer needs, production, profit making, selling products. சந்தைப்படுத்துதல் என்பது டேஸை நோக்கமாக கொண்ட ஒரு செயல்முறையாகும். வாடிக்கையாளர் தேவைகளை திருப்திப்படுத்துதல், உற்பத்தி, லாபம் ஈட்டுதல், பொருட்களை விற்றல். இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம இதெல்லாம் பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே, இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர் நீட்ஸ், அதாவது வாடிக்கையாளர்களின் தேவைகளை திருப்திப்படுத்துதல், நுகர்வோரை திருப்திப்படுத்துதல் அப்படின்றதான் முக்கியம் அங்க. Question number 16. Which concept emphasizes rendering social obligations in the process of satisfaction of consumers? Exchange concept, selling concept, product concept, societal concept. நுகர்வோரை திருப்திப்படுத்தும் செயல்பாட்டில் சமூக கடமைகளை வழங்குவதை எந்த கருத்து வலியுறுத்துகிறது? அது சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ், சமூக கடமைகளை வழங்குவது எந்த கருத்து வலியுறுத்துது? நுகர்வோரை திருப்திப்படுத்தும் செயல்பாட்டில் சமூக கடமைகளை வழங்குவதை எந்த கருத்து வலியுறுத்துது? எந்த கான்செப்ட் எம்பசைஸ் பண்ணுது? அதாவது சோசியல் ஆப்ளிகேஷன்ஸை ரெண்டர் பண்ணணும், கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுல அந்த செயல்பாட்டில் சோசியல் ஆப்ளிகேஷனை, சமூக கடமையையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இஸ் கால், அதுலேயே ஆன்சர் இருக்கு. தட் இஸ் கால் சொசைட்டல் கான்செப்ட். சோசியல் கான்செப்ட் சொல்றோம், சொசைட்டல் கான்செப்ட் சமூக கருத்து. அது ஏன்னா சமூக கடமையை நிறைவேற்றணும். Question number 17. Which concept practiced wider availability of products with lower price philosophy? குறைந்த விலையில பொருட்கள் வந்து கிடைக்கணும் மார்க்கெட்ல. எந்த கருத்து குறைந்த விலை தத்துவத்துடன் கூடிய தயாரிப்புகள் பரவலாக கிடைக்கும்? அதிகமான தயாரிப்புகள் பரவலாக கிடைக்கணும், குறைந்த விலையில் கிடைக்கணும். எந்த கான்செப்ட்? எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டா, செல்லிங் கான்செப்டா, ப்ரொடக்ஷன் கான்செப்டா, சொசைட்டல் கான்செப்டா? பரிவர்த்தனை கருத்தா, எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட். விற்பனை கருத்தா, செல்லிங் கான்செப்டா? அதேமாதிரி உற்பத்தி கருத்தா இல்லை சமூக கருத்தான்னு கேட்டிருக்காங்க. எந்த கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து என்ன, அப்போ குறைந்த விலையில் நிறைய பொருள் கிடைக்கணும் அப்படின்னாலே நிறைய பொருளை உற்பத்தி பண்ணணும். தட் இஸ் கால்ட், அது என்ன, ப்ரொடக்ஷன் கான்செப்ட், உற்பத்தி கருத்து. குறைந்த விலையில் நிறைய பொருள் கிடைக்கணும் அப்படின்றது உற்பத்தி கருத்து. Question number 18. Profit through customer satisfaction is.
நுகர்வோரை வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துவதன் மூலம் லாபம் ஈட்டுதல். ப்ராஃபிட் த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாடிக்கையாளர் திருப்தி மூலம் லாபம் அப்படின்றது என்ன கான்செப்ட்? செல்லிங் கான்செப்டா, இல்லை ப்ரொடக்ஷன் கான்செப்டா, மார்க்கெட்டிங் கான்செப்டா, எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டா, விற்பனை கருத்தா, உற்பத்தி கருத்தா, சந்தையிடுதல் கருத்தா, சந்தைப்படுத்துதல் கருத்தா, இல்லை பரிமாற்ற கருத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன, நம்ம வந்து கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூலமா, நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் ஏற்கனவே முன்னாலே பார்த்துட்டோம். அதாவது ஒரு கஸ்டமரை, ஒரு வாடிக்கையாளரை நம்ம திருப்திப்படுத்தும் மூலமா லாபம் உண்டாக்குறது அப்படின்றது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் கான்செப்ட். இதுதான் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இதுதான் சந்தைப்படுத்துதல் கருத்து. சந்தைப்படுத்துதல்னாலே என்ன அர்த்தம்? மார்க்கெட்டிங் பண்ணாலே நுகர்வோரை திருப்திப்படுத்துறது மூலமா தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய எத்திக்கல் நெறிமுறையை தான். Question number 19. Achieving profit by enhancing the volume of sales. அதாவது விற்பனையுடைய அளவை அதிகப்படுத்துவதன் மூலமா லாபம் ஈட்டுதல். விற்பனையின் அளவை அதிகரிப்பதன் மூலம் லாபம் அடைவது. ப்ராடக்ட் கான்செப்டா, செல்லிங் கான்செப்டா, எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டா, ப்ரொடக்ஷன் கான்செப்டா, தயாரிப்பு கருத்தா, விற்பனை கருத்தா, பரிமாற்ற கருத்தா, உற்பத்தி கருத்தா. இதுலையும் பாருங்க, எது விற்பனை அதிகப்படுத்தணும், சேல்ஸ் வால்யூமை அதிகப்படுத்துவதன் மூலமா, என்ஹான்சிங் தி சேல்ஸ் வால்யூம், நம்ம ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணணும். அது என்ன கருத்தின் அடிப்படையில் வருது அப்படின் போது சேல்ஸ் அதிகப்படுத்தணும். அப்போ அதுலேயே இருக்கு செல்லிங் கான்செப்ட். செல்லிங் கான்செப்ட் அதாவது விற்பனை கருத்து. அது ஆன்சர் பி வந்து விற்பனை கருத்து. Question number 20. Customer retention is the final outcome of exchange concept, production concept, product concept, selling concept. வாடிக்கையாளரை தக்க வைத்தல் என்பது இதன் இறுதி முடிவு. வாடிக்கையாளர் தக்க வைக்கணும். வாடிக்கையாளர் எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம வாடிக்கையாளர் நம்ம கிட்டே தான் வாங்கணும், வேற ஆள்கிட்ட போகக்கூடாது. வாடிக்கையாளர் தக்க வைக்கணும். அதான் கன்சியூமர் ரிட்டன்ஷன். ரிட்டன்ஷனை தக்க வைக்கிறது. எதோடைய அவுட்கம்? எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டா, ப்ரொடக்ஷன் கான்செப்டா, ப்ராடக்ட் கான்செப்டா, செல்லிங் கான்செப்டா. வாடிக்கையாளரை தக்க வைத்தல் என்பது இதன் இறுதி முடிவு. பரிமாற்ற கருத்து, உற்பத்தி கருத்து, தயாரிப்பு கருத்து, விற்பனை கருத்து. வாடிக்கையாளரை தக்க வைக்கணும்னா மெயின் என்னன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் கான்செப்ட் தான். ப்ராடக்ட் கான்செப்ட் அதாவது தயாரிப்பு கருத்து. தயாரிப்பு கருத்து தான் மெயின். தயாரிப்பு ப்ராடக்ட்ன்றது ஆக்சுவலி இங்கே தயாரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து தான் ப்ரொடக்ஷனுக்கு தான் உற்பத்தின்னு கொடுத்தாங்க. இங்கே தயாரிப்பு கருத்து, ப்ராடக்ட் கான்செப்ட் தயாரிப்பு கருத்துல பொருள், அந்த பொருள், அந்த ப்ராடக்ட்ன்றது அந்த பொருள், அந்த பண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனமா பார்த்துக்கோங்க. Question number 21. Question number 21. Assumption of selling concept is. selling concept உடைய அனுமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை கருத்தினுடைய அனுமானம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. buyer do not like to buy non-essential products. தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டாங்க. buyers can persuaded to buy through market. பொருட்களை வந்து சந்தை மூலமா, மார்க்கெட் மூலமா தான் வாங்குவாங்க. both A and B, none of the above. விற்பனை கருத்தின் அனுமானம் வந்து விற்பனை பொருளை விற்பனை கருத்தினுடைய அனுமானம் என்னன்னா வாங்குபவர்களை வந்து அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்க விரும்புவதில்லை. அதே மாதிரி சந்தை மூலம் வாங்குபவர்களை வற்புறுத்துறது. சந்தை மூலமாக தான் பொருளை வாங்கணும்னு வற்புறுத்துறது. இது ரெண்டுமே ஏயும் பியும் மேற்கூறிய எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. இதோடைய ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி, ரெண்டுமே கரெக்ட் தான். ஒரு செல்லிங் கான்செப்டுடைய அசம்ஷன் வந்து ரெண்டுமே, அதாவது நான் எசென்ஷியல் ப்ராடக்டை வாங்க வைக்க அவசியமற்ற வாங்க விரும்புவது கிடையாது. ரெண்டாவது வாங்குற பொருளை வந்து சந்தை மூலமாக தான் வாங்கணும் அப்படின்றது. அப்போ போத் ஏ அண்ட் பி வந்து ஆன்சர். ஏயும் மற்றும் பியும் ஆன்சர் இங்கே. Question number 22. Which concept focus on satisfaction of needs of customer? எந்த கான்செப்ட், எந்த கருத்து கன்சியூமருடைய தேவையை திருப்திப்படுத்துது? மார்க்கெட்டிங் கான்செப்டா, செல்லிங் கான்செப்டா, ப்ராடக்ட் கான்செப்டா, சோசியல் கான்செப்டா? வாடிக்கையாளருடைய தேவைகளை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் கருத்து. சந்தைப்படுத்துதல் கருத்து, விற்பனை கருத்து, தயாரிப்பு கருத்து, சமூக கருத்து. இங்கே வந்து தயாரிப்பு கருத்துன்றது கவனிக்கணும். ப்ராடக்ட் கான்செப்டை தான் தயாரிப்பு கருத்துன்னு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். பட் ப்ராடக்ட்ன்றது தயாரிப்பு வேற. ப்ரொடக்ஷனும் தயாரிப்பு தான். அது வந்து என்ன பண்ணணும், உற்பத்தின்னு போடுறாங்க, அவ்வளோதான் டிரான்ஸ்லேஷனில். ப்ராடக்ட் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் கான்செப்ட் இங்கே என்னன்னா திருப்திப்படுத்துறது அப்படி வந்தாலே அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மார்க்கெட்டிங் கான்செப்ட், சந்தையிடுதல் கருத்து. Question number 23. Upgradation of quality of product is the tool of.
அதாவது தயாரிப்பு பொருட்களுடைய தரத்தை மேம்படுத்துவது தான் இதோடைய கருவி. எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டோடைய கருத்தா, இல்லை சோசியல் கான்செப்டா, ப்ராடக்ட் கான்செப்டா, சோசியல் கான்செப்டா, செல்லிங் கான்செப்டா, சோசியல் கான்செப்டா. தயாரிப்புகளின் தரத்தை மேம்படுத்துவது இதன் கருவியாகும். பரிவர்த்தனை கருத்து, விற்பனை கருத்து, தயாரிப்பு கருத்து, சமூக கருத்து அப்படின்றாங்க. அதாவது பொருளுடைய தரத்தை உயர்த்துவது. பொருளுடைய தயாரத்தை உயர்த்துவதனாலே நம்ம அதிலே இருக்கு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். அப்போ என்ன வரும்? கண்டிப்பாக அது வந்து ப்ராடக்ட் கான்செப்டாக தான் இருக்கும். ப்ராடக்ட் கான்செப்ட், பொருளுடைய தரத்தை உயர்த்துவது ப்ராடக்ட் கான்செப்ட். தயாரிப்பு கருத்து, அதாவது ப்ராடக்ட் கான்செப்ட், பண்டத்தினுடைய பொருட்களுடைய கருத்து, அந்த பொருள் ப்ராடக்ட் கான்செப்ட். Question number 24. Advertisement, personal selling and sales promotion are the tools of. இந்த advertisement, personal selling, sales promotion இதெல்லாம் எதில் வரும்? எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டில் வருமா, செல்லிங் கான்செப்டில் வருமா, மார்க்கெட்டிங் கான்செப்டில் வருமா, ப்ராடக்ட் கான்செப்டில் வருமா? விளம்பரம், தனிப்பட்ட விற்பனை மற்றும் விற்பனை ஊக்குவிப்பு இதெல்லாம் எதனுடைய கருவிகள்? பரிவர்த்தனை கருத்தா அதனுடைய கருவிகளா, விற்பனை கருத்தினுடைய கருவிகளா, இல்லை சந்தைப்படுத்தல் கருத்தினுடைய கருவிகளா, தயாரிப்பு கருத்தினுடைய கருவிகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு செல்லிங் கான்செப்ட். ஏன்னா விற்பனை பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவோம். விற்பனை பண்ணுறதுக்காக, செல்லிங்காக தான் நம்ம விளம்பரம் படுத்துறதும், விற்பனைக்காக தான் விளம்பரப்படுத்துறதும், தனிப்பட்ட விற்பனையும், விற்பனை ஊக்குவிப்பெல்லாம் விற்பனைக்காக. அதனால அது செல்லிங் கான்செப்ட். இதில் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். Question number 25. Products are made available at lower price everywhere is the outcome. எல்லா இடத்துலையும் பொருட்களுடைய விலை குறைவாக கிடைக்குது. எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டா, ப்ரொடக்ஷன் கான்செப்டா, ப்ராடக்ட் கான்செப்டா, செல்லிங் கான்செப்டா. தயாரிப்புகள் எல்லா இடங்களிலும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன என்பது இதன் விளைவு. பரிமாற்று கருத்தா, உற்பத்தி கருத்தா, தயாரிப்பு கருத்தா, விற்பனை கருத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் வந்து எல்லா இடத்துலையும் குறைந்த விலையில் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக நம்ம ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணிருக்கோம், அதிகமான உற்பத்தி பண்ணுறோம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாள் கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன். ப்ரொடக்ஷன் கான்செப்ட், உற்பத்தி பண்ணுறது. அப்போ இது என்னது? உற்பத்தி கருத்து. இது உற்பத்தி, பொருள் கிடையாது. உற்பத்தியை பற்றி பொருள்ன்றது ப்ராடக்ட் கான்செப்ட். தயாரிப்புன்னு கொடுத்துருக்காங்க, பொருள் இங்கே. இது உற்பத்தி கருத்து. ஏன்னா ப்ராடக்ட் வந்து கம்மி விலையில் எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஒரு உற்பத்தி கருத்து. Question number 26. Humanistic and ecological marketing is the tool of selling concept, product concept, social concept, marketing concept. அதாவது மனித நேயம், அதேமாதிரி சூழலியல், சந்தைப்படுத்தலின் ஏதோடைய கருவி அப்படின்னு கேட்டுறாங்க. அது வந்துட்டு செல்லிங் கான்செப்டா, விற்பனை கருத்தா, தயாரிப்பு கருத்தா, சமூக கருத்தா, சந்தைப்படுத்தல் கருத்தா அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ ஹியூமனிஸ்டிக் அண்ட் எக்காலஜிக்கல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எதோடைய கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய அதுலேயே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சோசியல் சம்மந்தப்பட்டது, சமூக சம்மந்தப்பட்டது. அதனால இது வந்துட்டு என்னன்னு கேட்டா சொசைட்டல் கான்செப்ட், அதாவது சோசியல் கான்செப்ட், அதாவது சமூக கருத்து. Question number 27. Under this approach, the marketing is explained in terms of the functions involved in the process of marketing. இந்த அப்ரோச்சில் இப்போ நம்ம வந்து அணுகுமுறைக்கு வந்துட்டோம், கருத்துலேருந்து அணுகுமுறைக்கு வந்திருக்கோம். இந்த அணுகுமுறையில் வந்துட்டு மார்க்கெட்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதனுடைய செயல்பாட்டை வச்சுட்டு. ஃபேக்சுவல் ஆர் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சா, லீகல் அப்ரோச்சா, எக்கனாமிக் அப்ரோச்சா, மாடர்ன் அப்ரோச்சா. இந்த கொஸ்டின் பாருங்கள், இங்கிலீஷில் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனுடைய செயல்பாட்டை வச்சு, செயல்பாட்டினுடைய அடிப்படையில். இதே தமிழில் பாருங்கள், இந்த அணுகுமுறையின் கீழ் சந்தைப்படுத்துதல் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள செயல்பாடுகளின் அடிப்படையில் சந்தைப்படுத்துதலை விளக்கப்படுகிறது என்றார். உண்மை அல்லது விளக்க அணுகுமுறை அதில் இருக்க பாருங்க, விளக்கப்படுகிறது. அப்போ உண்மை அல்லது விளக்க அணுகுமுறை, சட்ட அணுகுமுறை, பொருளாதார அணுகுமுறை, நவீன அணுகுமுறை இதிலே இருக்கு. என்னது? சந்தைப்படுத்தலை விளக்கப்படுத்தப்படுகிறது, சந்தையை விளக்குறது, உண்மை விஷயத்தை சொல்றது. அதுக்கு பேர் என்ன? ஃபேக்சுவல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச். உண்மை அல்லது விளக்க அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். Question number 28. Creation of time, place and possession utilities are creation of time utility உருவாக்குறது, place utility உருவாக்குறது, possession utility உருவாக்குறது. நம்ம லீகல் அப்ரோச்சில் வருமா, மாடர்ன் அப்ரோச்சில் வருமா, இல்லை எக்கனாமிக் அப்ரோச்சில் வருமா, ஃபேக்சுவல் அப்ரோச்சில் வருமா? நேரம், இடம் மற்றும் உடைமை
உடைமை பயன்பாடுகளை உருவாக்குதல் வந்து சட்ட அணுகுமுறையா, நவீன அணுகுமுறையா, பொருளாதார அணுகுமுறையா, உண்மை அணுகுமுறையா அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஃபேக்சுவலா உண்மை, அந்த டிஸ்கிரிப்டிவா சொல்றது, விளக்குறது. பொருளாதார அணுகுமுறை எக்கனாமிக் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச்னா நவீன அணுகுமுறை, லீகல் அப்ரோச் சட்ட அணுகுமுறை. அப்ப நேரம், இடம், உடைமை, டைம், பிளேஸ், பொசஷன், யூட்டிலிட்டியை உருவாக்குறது, நேரம், இடம், உடைமை, இதனுடைய பயன்பாடுகளை உருவாக்குவது வந்துட்டு என்ன கேட்டா எக்கனாமிக் அப்ரோச். எக்கனாமிக் அப்ரோச், பொருளாதார அணுகுமுறை. Question number 29, 29வது வினா. The modern concept of marketing was first incorporated in the definition framed by இந்த first மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட யார் இன்கார்பரேட் பண்ண அணுகுனது யாரு? ஸ்டாண்டனா, ரிச்சர்ட் எச் புஸ்ட்ரிக்கா, பால் மசூரா, பைலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தைப்படுத்துதல் பற்றிய நவீன கருத்து முதலில் வரையறுக்கப்பட்ட டான்ஸ் வரையறையில் இணைக்கப்பட்டது. யாருக்கு சொன்ன வரையறையில் இணைக்கப்பட்டிருக்கு? யார் சொல்லியிருக்காங்க? நவீன கருத்தை, மாடர்ன் மார்க்கெட்டிங்க, மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் யார் சொன்னாங்க? ஸ்டாண்டனா, ரிச்சர்ட் எச் புஸ்ரிக்கா, பால் மசூரா, பைலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து சி, பால் மசூர். Question number 30. Which approach is also known as middleman approach? எந்த அப்ரோச் நம்ம மிடில்மேன் அப்ரோச் சொல்லுவோம்? இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சா, ஃபங்க்ஷனல் அப்ரோச்சா, மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சா, கமாடிட்டி அப்ரோச்சா? இதுல எந்த அப்ரோச்சை நம்ம மிடில்மேன் அப்ரோச் சொல்லுவோம்? எந்த அணுகுமுறை இடைத்தரகர்கள் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது? நிறுவன அணுகுமுறை, செயல்பாட்டு அணுகுமுறை, மேலாண்மை அணுகுமுறை, பண்ட அணுகுமுறை. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதாவது மிடில்மேன் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த விற்பனையாளர், சில்லறை விற்பனையாளர் அப்படின்லாம் பார்த்தோம். அவங்களாம் எதுக்கு கீழே வராங்க? இதெல்லாம் ஒரு நிறுவன அணுகுமுறை. இன்ஸ்டிடியூஷன்ஸ், மிடில்மேன்னாலே இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஹோல்சேலர், ரீட்டைலர்லாம் வந்தாலே இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், மிடில்மேன் வந்தாலே இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், நிறுவன அணுகுமுறை. Question number 31. The idea of marketing mix was first conceived by Philip Kotler, Laser and Kelly, Neil H. Borden, none of the above. இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ், சந்தைப்படுத்துதல் கலவை அப்படின்ற யோசனை முதல் உருவாக்குனது யாரு? பிலிப் காட்லரா, லேசர் மற்றும் கெல்லியா, நீல் எச் போர்டனா? இதுல மேல்கூறிய எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ், சந்தைப்படுத்துதல் கலவை அப்படின்ற ஒரு யோசனையை சொன்னது வந்து நீல் எச் போர்டன். Question number 32. Elements of the marketing mix are, மார்க்கெட்டிங் மிக்ஸ்னுடைய கூறுகள், சந்தைப்படுத்துதல் கலவையின் கூறுகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன், பிரைசிங், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன். ப்ராடக்ட், பிரைசிங், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ப்ராடக்ட், பிரைசிங், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன், போத் பி அண்ட் சி. இதுல கவனமா இருக்கணும். இதுல வந்து கொஞ்சம் என்னன்னு கரெக்டா பார்த்து வச்சிருக்கணும். சந்தைப்படுத்துதலின் கலவை: உற்பத்தி, விலை நிர்ணயம், இடம் மற்றும் ஊக்குவிப்பு. தயாரிப்பு, விலை நிர்ணயம், விநியோகம் மற்றும் உற்பத்தி. தயாரிப்பு, விலை, இடம் மற்றும் ஊக்குவிப்பு, பி மற்றும் சி இரண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சில இடத்துல பி அண்ட் சி இரண்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. சி, ப்ராடக்ட், பிரைசிங், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன். தயாரிப்பு, ப்ராடக்ட்ன்றது தயாரிப்பு கிடையாது, பொருள். அது பொருளை தான் ப்ராடக்ட் இங்கே கொடுக்குறாங்க, தயாரிப்புன்னு போட்டுறாங்க. விலை, இடம் மற்றும் ஊக்குவிப்பு தான் இது கரெக்டான மார்க்கெட்டிங் மிக்ஸ். எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து இங்கே சி, தயாரிப்பு, விலை, இடம், ஊக்குவிப்பு. அதாவது ப்ராடக்ட், பிரைசிங், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன். பிரைசிங் ஓகே, விலை நிர்ணயம், பிளேஸ் இடம், ப்ரொமோஷன் ஊக்குவிப்பு. ஆனால் ப்ராடக்ட்ன்றது பொருள், தயாரிப்பு கிடையாது. தயாரிப்புன்றது ப்ரொடக்ஷனில் வந்துடும், ஏன்னா அது உற்பத்தின்னு கொடுத்துட்றாங்க. அதுவும் கவனிக்கணும். இந்த உற்பத்தி இதுவும் பியும் கரெக்டான ஆன்சர்னு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. Question number 33. 4P's classification of marketing mix was popularized by 4P. நம்ம இதை பார்த்தோம். ப்ராடக்ட், பிரைஸ், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், பிரைசிங் பார்த்தோம். அது வந்துட்டு என்ன, 4P's உடைய மார்க்கெட்டிங் மிக்ஸை வந்து யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க? சந்தைப்படுத்துதல் கலவையின் 4P வகைப்பாடு யாரால் பிரபலப்படுத்தப்பட்டது? நெயில் எச் போர்டனா, இ ஜேம்ஸ் மெக்கார்த்தியா, இ பீட்டர் மெக்கார்த்தியா,
ஸ்டாண்டனா. யார் வந்து இதை பிரபலப்படுத்தினது? 4Ps பிரபலப்படுத்தின நம்பர் யாரு? அதாவது ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், விநியோகம் அப்படின்னு இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே பார்த்துக்கோங்க. அந்த 4P யார் பிரபலப்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரபலப்படுத்தின நபர் வந்து இ. ஜேம்ஸ் மெக்கார்த்தி. Question number 34, வினாயன் 34. Forces operating outside the business enterprises is known as. business enterprisesக்கு வெளியிருந்து செயல்படக்கூடிய சக்திகள் மைக்ரோ என்வரான்மெண்டா, மேக்ரோ என்வரான்மெண்டா, பிசிக்கல் என்வரான்மெண்டா, எக்கனாமிக் என்வரான்மெண்டா. வணிக நிறுவனங்களுக்கு வெளியே செயல்படும் சக்திகள் என அழைக்கப்படுகிறது. எதை அழைக்கப்படுகிறோம்? நுண் சூழலா, மேக்ரோ சூழலா, இயற்பியல் சூழலா, பொருளாதார சூழலா அப்படிங்கிறங்க. நம்மளுடைய பிசினஸ் என்டர்பிரைசஸுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு வெளியிருந்து செயல்படக்கூடிய சக்தி, இந்த நிறுவனத்தை சில விஷயங்கள் ஆட்டி படைக்கும் வெளியிருந்து வரக்கூடிய சக்திகள், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அரசியல் சூழ்நிலைகள், பொருளாதார அந்த வெளியிருக்கக்கூடிய சூழல், அரசியல் சூழல், இந்த மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்ரோ என்வரான்மெண்ட், மேக்ரோ சூழல் அப்படின்னு சொல்றோம். மேக்ரோ சூழல் அப்படின்னு சொல்றோம். 35. Question number 35. The variables like lifestyle, personalities and values represent geographical segmentation, behavioral segmentation, psychographical segmentation, demographic segmentation. இது வந்து பாருங்க segmentation வந்துட்டோம். segmentation பிரிவுக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்டிங் segmentation சந்தையிடுதல் பிரிவுக்கு பத்தி வந்திருக்கோம். இதுல வந்து லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, வேல்யூ இதெல்லாம் எதுல வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் நல்லா கவனிச்சு வைக்கணும். நீங்க படிக்கும்போது ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஜியாகிரபிக்கல் செக்மெண்ட்ல இதெல்லாம் வரும், பிஹேவியரல் செக்மெண்ட்ல இதெல்லாம் வரும், சைக்கோ கிராஃபிக்கல் செக்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் வரும், டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன்ல இதெல்லாம் வரும்னு சொல்லி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இப்போ இதில் 3 கேட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டிஸ், வேல்யூ இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை முறை, ஆளுமைகள் மற்றும் மதிப்புகள் இதெல்லாம் வந்து எந்த மாறிகள் கீழே வரும், எந்த செக்மெண்டேஷன் எந்த பிரிவில் வரும்னு கேட்குறாங்க. புவியியல் பிரிவா, நடத்தை பிரிவா, உளவியல் பிரிவா, மக்கள் தொகை பிரிவா? இது பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. இதில் பார்த்துக்கோங்க. டெமோகிராஃபிக், ஜியோகிராஃபிக் செக்மெண்டேஷன், பிஹேவியரல் செக்மெண்டேஷன், சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன், டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன். இது கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, வேல்யூ, வாழ்க்கை முறை, ஆளுமை மற்றும் மதிப்பு எதன் கீழே வரும்? சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன், உளவியல் பிரிவுல தான் இதெல்லாம் வரும். Question number 36. வினாயன் 36. ஏஜ், இன்கம், ஜெண்டர், எஜுகேஷன் அண்ட் ஆக்குபேஷன் ஆர் grouped under. இதுல வயது, வருமானம், பாலினம், கல்வி, தொழில் இதெல்லாம் எந்த குரூப்புக்கு கீழே வரும், எந்த குழுக்கு கீழே வரும்? ஜியோகிராபிக் செக்மெண்டேஷனா, பிஹேவியரல் செக்மெண்டேஷனா, சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷனா, டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷனா? இதெல்லாம் புவியியல் பிரிவா, நடத்தை பிரிவா, சைக்கோகிராஃபிக்கல் பிரிவா, அதாவது உளவியல் பிரிவா, மக்கள் தொகை பிரிவா? எதுக்கு கீழே இந்த வயது, வருமானம், பாலினம், கல்வி, தொழிலெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன்ல வரும். அதனால தான் ஒவ்வொரு செக்மெண்டேஷன் கீழே என்னென்ன வரும், எதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்து வைக்கணும். டெமோகிராஃபிக் மக்கள் தொகை பிரிவு. இது மக்கள் தொகை பிரிவுன்றது நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன். டெமோகிராஃபியை வந்து கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ண இப்படி தான் வருது. நீங்க கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய டேர்ம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. Question number 37. Where the consumer have more or less similar preference, it is called. கன்சியூமருக்கு, நுகர்வோருக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரியான விருப்பம் இருக்கும். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? டிஃப்யூஸ்ட் ப்ரிஃபரன்ஸா, கிளஸ்டர்ட் ப்ரிஃபரன்ஸா, ஹோமோஜினியஸ் ப்ரிஃபரன்ஸா, none of the above. நுகர்வோருக்கு ஒரே மாதிரியான விருப்பம் இருந்தால் அது டேஷ் என அழைக்கப்படுகிறது. பரவிய விருப்பம், கிளஸ்டர்டு விருப்பம், ஒரே மாதிரியான விருப்பம், மேலே எதுவும் இல்லை. இதுலயே நம்மளுக்கு ஆன்சருக்கு தமிழ்ல படிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஒரே மாதிரியான விருப்பம், நுகர்வோருக்கு ஒரே மாதிரியான விருப்பம் இருந்தால் அது ஒரே மாதிரியான விருப்பம். இதுதான் கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. இங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஹோமோஜினஸ் பிரெஃபரன்ஸ். Question number 38. Reebok offering sports shoes, sports wear, sports equipment, etc. Reebok உடைய கம்பெனி பார்த்துக்கலாம்.
ரீபக் கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருளை மட்டும்தான் விலை விடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டமான ஷூவு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட உடைகள், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், உபகரணங்களை தான் வெளியிடுவாங்க. பார்த்துக்கலாம், விளையாட்டு காலணிகள், விளையாட்டு உடைகள், விளையாட்டு உபகரணங்கள் போன்றவற்றை வெளிப்படுத்துவாங்க. அதை மட்டும் தான் வெளியிடுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதாவது நீஸ் மார்க்கெட்டிங்கா, மாஸ் மார்க்கெட்டிங்கா, லோக்கல் மார்க்கெட்டிங்கா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்கா. NICH நீஸ்னா படிக்கணும், NEESH அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் படிக்கணும், நீஸ் மார்க்கெட்டிங்கா. அப்போ ரீபுக் வழங்கும் விளையாட்டு காலணிகள், விளையாட்டு உடைகள், விளையாட்டு உபகரணங்கள் போன்றவை எதை பிரதிபலிக்கும் கேட்டீங்கன்னா, முக்கிய சந்தைப்படுத்துதல், வெகுஜன சந்தைப்படுத்துதல், உள்ளூர் சந்தைப்படுத்துதல், தனிப்பட்ட சந்தைப்படுத்துதல். இது கூகுளோட டிரான்ஸ்லேஷன். ஒரு குறிப்பிட்ட பொருளை மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் சம்பந்தப்பட்டதை, ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தையோ மட்டும் அடிப்படையாக கொண்டு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னா நீஸ் மார்க்கெட்டிங், முக்கிய சந்தைப்படுத்துதல் அப்படின்னு பேர். ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டும், ஸ்போர்ட்ஸுக்கான பொருளை மட்டும் விற்கிறது அப்படின் போது அது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா முக்கிய சந்தைப்படுத்துதல், நீஸ் மார்க்கெட்டிங். Question number 39. Furniture or any articles made according to the specification of customers represent. தளபாடங்கள் போட்டிருக்கு பாருங்க, தளவாடங்கள், அது ஃபர்னிச்சர்ஸ், அறைகலன்கள். அதே மாதிரி வாடிக்கையாளர் வந்து என்ன கொடுக்குறாரோ அது மாதிரி செஞ்சு கொடுப்போம். வாடிக்கையாளர் விருப்பப்பட்டது என்ன, அவருடைய விவர குறிப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை செஞ்சு கொடுக்கறதுக்கு என்னன்னு பேரு, மாஸ் மார்க்கெட்டிங்கா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்கா, லோக்கல் மார்க்கெட்டிங்கா, நீஸ் மார்க்கெட்டிங்கா. வெகுஜன சந்தைப்படுத்துதல், தனிநபர் சந்தைப்படுத்துதல், உள்ளூர் சந்தைப்படுத்துதல், முக்கிய சந்தைப்படுத்துதல். ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பத்திற்கேற்ப பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது, செஞ்சு கொடுக்கறதுக்கு பேரு தனிநபர் சந்தைப்படுத்துதல், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங். ஏன்னா இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட் தனிப்பட்ட நபருடைய குறிப்பின்படி உருவாக்கப்படுறதுனால அது தனிநபர் சந்தைப்படுத்துதல்னு பேரு. Question number 40. Consumer who do not show any loyalty towards the brand are called. ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல விசுவாசத்தை காமிக்க மாட்டாரு, அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட், ஸ்விட்சஸ், ஹார்ட் கோர், none of the above. பிராண்டிற்கு எந்த விசுவாசத்தையும் காட்டாத நுகர்வோர். ஒரு பிராண்ட், இந்த பிராண்ட் தான் வாங்கணும், சிலவங்க சொல்லுவாங்க இந்த பிராண்ட் தான் வாங்கணும் நல்லா இருக்குன்னு போவாங்க. ஆனா அப்படி போகாம பிராண்ட் மேல விசுவாசமெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு போவாரு. அவருக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளவு, ஸ்பிரிட், ஸ்விட்சஸ், இல்ல ஹார்ட் கோர், மேலே எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல விசுவாசம் காமிக்காம எந்த பொருளுக்கும் மாறக்கூடிய ஆள். இந்த பொருள் வாங்குவாரு, நாளைக்கு வேற பொருள் வாங்கிட்டு போவாரு. அவருக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஸ்விட்சஸ். ஸ்விட்சஸ்னா மாறுதல், சுவிட்ச் பண்ணிட்டே இருப்பார், அந்த பக்கம் இந்த பக்கம் மாறிட்டு. இந்த சுவிட்ச்னா நம்ம எலக்ட்ரிக் சுவிட்ச் கிடையாது. சுவிட்சஸ்ன்றது தமிழ், இங்கிலீஷ்ல வந்து இங்க சுவிட்ச் அப்படியே சுவிட்சஸ்னே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு மாறிட்டே இருக்கிறதா சுவிட்ச் பண்ணிட்டே இருக்கும். சுவிட்ச் பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சுவிட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சுவிட்ச் அப்படிதானே, ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், எங்க வேணாலும் போகலாம், ஒண்ணு மட்டும் கிடையாது. அதுமே ஒரு பொருள் மட்டும் கிடையாது, எந்த பொருள் மேலும் வாங்குவாரு. ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல அவருக்கு விசுவாசம்லாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மேல நம்பிக்கைலாம் கிடையாது. பொருள் அடிக்கடி மாத்திட்டே இருப்பாரு, பிராண்டை மாத்திட்டே இருப்பாரு, பொருளை மாத்திட்டே இருப்பாரு. Question number 41. Consumer who show loyalty towards 2 or more brands are called. ஒரு கன்சியூமர், ஒரு நுகர்வோர் இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள், இரண்டுக்கு மேற்பட்ட பிராண்டுகள் மேல விசுவாசம் காட்டுவாரு. இந்த பிராண்ட் இல்லைன்னா அந்த பிராண்ட் வாங்கிக்கலாம், ஒரு பிராண்ட் மட்டும். சிலவங்க பார்த்துருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மட்டும் தான் வாங்குவாங்க. பேட்டா ஷோரூம்னா பேட்டா கலர்ல இருக்கக்கூடிய ஷூ மட்டும் தான் வாங்குவாங்க, வேற எந்த பிராண்டும் வாங்க மாட்டாங்க. ஆனா சில பேர் பார்க்கலாம் பிராண்டா இருக்கணும் அவ்வளவுதான். அது வந்து பேட்டாவா இருக்கலாம், ரீபாக்கா இருக்கலாம், வேற பூமாவா இருக்கலாம், எந்த கம்பெனியோட பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுக்கு மேற்பட்ட பிராண்டுகள்ல ஒரு விசுவாசத்தை காட்டுவாரு. அப்படி இருந்தா என்ன, ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பொருள் மேல இல்லாம அவர் வந்து அடிக்கடி பொருளை பிராண்ட் மேலேயே விசுவாசம் கிடையாது, எந்த பிராண்ட் வேணாலும் வாங்குவார், விசுவாசமே இருக்காது எந்த பிராண்ட் மேலேனா அவருக்கு ஸ்விட்சஸ் சொல்லணும்னு படிச்சோம். இப்போ வந்து ஹார்ட் கோர் லாயலிஸ்டா, ஸ்பிளிட் லாயலிஸ்டா, ஸ்விட்சஸா, ஆல் தி அபோவா? ஹார்ட் கோர் லாயலிஸ்டா, பிளவுபட்ட விசுவாசியா, ஸ்விட்சுகளா, மேலே உள்ள அனைத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு ஸ்பிளிட் ஆயிருப்பாரு, அதாவது பிளவுபட்ட விசுவாசி. விசுவாசம் ஒரு பொருள் மேல இல்லாம பிளவுபட்டு இருக்கு, அந்த பொருள் மேல விசுவாசம் தான், இந்த பொருள் மேல. பேட்டாவில இருந்து ஷூ வாங்கினாலும் அவருக்கு ஓகே தான், இல்ல வுட்லேண்ட்ல இருந்து ஷூ வாங்கினாலும் ஒரு ஓகே தான். பிளவுபட்ட விசுவாசி, ஸ்பிளிட் லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
Question number 42. Consumer who buy one brand consistently is called hardcore loyalist, split loyalist, switches, none of the above. ஒரு பிராண்ட் மேல மட்டும் தான் விசுவாசம் இருக்கும், வேற பிராண்டே வாங்க மாட்டாரு. ஒரு பிராண்டை தொடர்ந்து வாங்கும் நுகர்வோர், ஒன்று மட்டும் தான் வாங்குவார், வேற எதுவுமே வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் என்ன சொல்றோம்னா ஆன்கோர் லாயலிஸ்ட். இப்போ நீங்கள் ஆன்சர் ஈஸியாக இது பண்ணியிருப்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஸ்பிளிட்னா என்னன்னா ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட பிராண்டில் விசுவாசமாக இருப்பார். எந்த பிராண்டு மேலேயும் விசுவாசம் இல்லாமல் எந்த பிராண்ட் மேலேயும் விசுவாசம் இல்லாமல் அது வந்து சுவிச்சஸ்னு படிச்சிட்டோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மேலே மட்டும் விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த பிராண்டை மட்டும் வாங்குவார், அது மேலே மட்டும் தான் நம்பிக்கை இருக்குன்னா அவருக்கு பேர் ஹார்ட்கோர் லாயலிஸ்ட்னு பேர். அப்போ 3 லாயலிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பிராண்டில் லாயலிஸ்ட் 3 டைப் இருப்பாங்கன்னு படிச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் தொடர்ச்சியாக வாங்குறவராக இருந்தால் ஹார்ட்கோர் லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு மேற்பட்ட பொருள், ஒன்றுக்கு மேற்பட்ட பிராண்டு மேலே விசுவாசம் காமிச்சா அவருக்கு ஸ்பிளிட் லாயலிஸ்ட்னு சொல்லுவோம். பிராண்ட் மேலே விசுவாசமே இல்லாமல் எது வேணாலும் வாங்குவாருன்னா அவர் ஒரு சுவிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். Question number 43. Dividing the market into different groups of buyers with different needs, characteristics or behavior. ஒரு மார்க்கெட்டை பகுக்கிறது, அவங்க வெவ்வேறு தேவைகள், பண்புகள், நடத்தை, இதில் வாங்குவோருடைய இதெல்லாம் வச்சுட்டு நிறைய சந்தையை வந்துட்டு பிரிக்கிறது. அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? மாஸ் மார்க்கெட்டிங், மார்க்கெட் செக்மெண்டேஷன், மார்க்கெட் அக்ரஷன், மார்க்கெட் டார்கெட்டிங் சொல்லுவோமா, வெகுஜன சந்தைப்படுத்துதல், சந்தை பிரிவு, சந்தை ஆக்கிரமிப்பு, சந்தை இலக்கு, எதுன்னு சொல்லுவோம்? மார்க்கெட்டை வந்து அது வாங்கக்கூடிய ஆளுடைய நீடு, கேரக்டர், பிஹேவியர், அவருடைய வாங்கக்கூடிய நுகர்வோருடைய தேவை, பண்பு, நடத்தையெல்லாம் வச்சுட்டு அந்த சந்தையை பிரிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இதுதான் டாபிக்கு, மார்க்கெட் செக்மெண்டேஷன், சந்தை பிரிவு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷில் வந்து சந்தை மார்க்கெட் செக்மெண்டேஷன், அதுக்கு என்ன கரெக்டான டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்த்துக்கோங்க. Question number 44. Dash denotes the process of deciding the market segment to be served. எந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு நம்ம செயல்படணும், எந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம விற்கணும் அப்படின்றது எது குறிப்பிடுது? மாஸ் மார்க்கெட்டிங்கா, மார்க்கெட் செக்மெண்டேஷனா, மார்க்கெட் டார்கெட்டிங்கா, லோக்கல் மார்க்கெட்டிங்கா? டேஷ் என்பது வழங்கப்பட வேண்டிய சந்தை பிரிவை தீர்மானிக்கும் செயல்முறையை குறிக்கிறது. இங்க கவனிக்கணும், ஒரு எந்த சந்தைக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம பொருள் எந்த சந்தையில் போய் சேரணும்? ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் சேரணுமா, இல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும் போய் சேரணுமா? எந்த சந்தையில போய் சேரணும்? வெகுஜன சந்தைப்படுத்துதல், சந்தை பிரிவு, சந்தை இலக்கு, உள்ளூர் சந்தைப்படுத்துதல், இதுல எது கரெக்ட்? ஒரு குறிப்பிட்ட சந்தையை மட்டும் அடையணும். ஸ்போர்ட்ஸ் பொருள் வந்து ஸ்போர்ட்ஸ் யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்கள மட்டும் போய் சேரணும்னா அதுக்கு பேர் வந்துட்டு மார்க்கெட் டார்கெட்டிங். மார்க்கெட் டார்கெட்டிங், எந்த சந்தைக்கு நம்ம எதை சர்வ் பண்ணணும், எந்த மார்க்கெட்டை சர்வ் பண்ணணும் அப்படின்னு குறிக்கோளோட இருப்போம், மொத்தமா கிடையாது. அதான் சந்தை இலக்கு. Question number 45. Dash implies assessing a brand market through one marketing program. ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் மூலமா பிராண்ட் மார்க்கெட்டிங் உண்டாக்குவோம். அதாவது நிறைய மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தைப்படுத்தல் திட்டத்தின் மூலம் பரந்த சந்தையை அணுகுவதை டேஷ் குறிக்கிறது. ஒரு சந்தைப்படுத்துதல், assessing a brand market through one marketing program மூலமா, ஒரு மார்க்கெட்டிங் மூலமா மொத்த மார்க்கெட்டை கவர் பண்ணும். implies assessing a brand market through one marketing program. அதாவது சாரி, இங்க வந்து படிக்குமா பாருங்க, implies assessing a broad market, broad பரந்த மார்க்கெட், பெரிய மார்க்கெட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணணும் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ல. அதுக்கு என்ன சொல்லுவோம்? செக்மெண்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவோமா, நீஸ் மார்க்கெட்டிங் சொல்லுவோமா, மாஸ் மார்க்கெட்டிங்கா, லோக்கல் மார்க்கெட்டிங்கா? ஒரு சந்தைப்படுத்துதல் திட்டத்தின் மூலம் பரந்த சந்தையை அணுகுவதை டேஷ் குறிக்கிறது. பிரிவு சந்தைப்படுத்துதல், முக்கிய சந்தைப்படுத்துதல், வெகுஜன சந்தைப்படுத்துதல், உள்ளூர் சந்தைப்படுத்துதல். வாங்க எல்லாரையும் போய் சேரணும், எல்லாத்தையும் போய் ஒரே ப்ரோக்ராம் எல்லாத்தையும் போய் சேரணும், எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்றது மாஸ் மார்க்கெட்டிங், வெகுஜன சந்தைப்படுத்துதல். Question number 46. Market aggregation, market segmentation, concentrated marketing, represent, இதெல்லாம் எதை குறிக்கிறது? மார்க்கெட் அக்ரிகேஷன், சந்தை ஒருங்கிணைப்பு, மார்க்கெட் செக்மெண்டேஷன், சந்தை பிரிவு, கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட், செறிவூட்டப்பட்ட சந்தைப்படுத்தல். கான்சென்ட்ரேட் செறிவூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல்னு புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதா கான்சென்ட்ரேட் மார்க்கெட். அது செறிவூட்டப்பட்ட சந்தைப்படுத்தல் நம்ம டிரான்ஸ்லேட் ஆகும்.
ஏன்னா கான்சன்ட்ரேஷனுக்கு செறிவூட்டப்பட்டது. ஒரு குறிப்பிட்டதை மட்டும் பார்க்குறது. அதுக்கு என்ன சொல்லுவோம்? டிஃப்யூஸ்டு மார்க்கெட்டிங், டிஃப்யூஸ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவோமா, பரவிய விருப்பம் சொல்லுவோமா, கிளஸ்டர்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவோமா, கொத்தா, குரூப் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவோமா, குழு விருப்பம் சொல்லுவோமா, மேலே எதுவும் இல்லை. இதில் எது கரெக்டு? அதாவது இதெல்லாம், அதாவது இந்த மார்க்கெட் அக்ரிகேஷன், மார்க்கெட் செக்மெண்டேஷன் எல்லாமே வரணும். அப்போ அதுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பரவிய விருப்பம் டிஃப்யூஸ்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படி சொல்லுவோம். Question number 47. A strategy whereby a firm goes after a large share of small market is. ஒரு சின்ன மார்க்கெட்டை மட்டும் எடுத்து அதில் அவங்களுடைய ஷேர் அதிகப்படுத்தணும், அவங்களுடைய விற்பனை அதிகப்படுத்தணும். அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த உத்திக்கு என்னன்னு பேரு? மார்க்கெட் அக்ரிகேஷனா, கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்கா, டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்கா, நன் ஆஃப் தி அபவா. ஒரு நிறுவனம் சிறிய சந்தையின் பெரும்பங்கை பின்தொடர்ந்து செல்லும் உத்தி. ஒரு சிறிய சந்தையை மட்டும் எடுக்கிறது, அதுல அவங்க பொருளை மட்டும், அவங்களுடைய பங்கை மட்டும் அதிகப்படுத்துறது, அது சந்தை திரட்டல்னு பேரா, செறிவூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல்னு பேரா, வேறுபடுத்தப்பட்ட சந்தைப்படுத்துதல்னு பேரா, மேலே எதுவும் இல்லை. இது எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் சொல்லணும். ஒரு சின்ன சந்தையை மட்டும் எடுத்து அங்க நம்ம பொருள் அதிகமா விற்கப்படுறது தான் கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட், செறிவூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல். இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் பர்ஃபெக்டான டிரான்ஸ்லேஷன் சொல்ல முடியாது. 48. Which suggest various alternatives for satisfaction of need. Drive, cue, response, reinforcement. தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு மாற்று வழிகளை பரிந்துரைக்கிறது எது? டிரைவா, இயக்கியா, கியூ குறியா, பதிலா ரெஸ்பான்ஸா, வலுவூட்டல். இதெல்லாம் பாருங்க, இதனுடைய கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான் இது. இதை பர்ஃபெக்டா பார்த்துக்கோங்க என்ன இருக்குன்றது. இதுல வந்து என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் மூலமா, வெவ்வேறு மாற்று வழிகள் மூலமா தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் கியூ. Question number 49. Process by which rewarding experiences are strengthened is called. rewarding பயனளிக்கும் அனுபவங்கள் பலப்படுத்தப்படும் செயல்முறை. இதில் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது ரிவார்டிங் மூலமா, ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுக்கு டிரைவ்னு சொல்லுவோம், கியூன்னு சொல்லுவோமா, ரெஸ்பான்ஸ் சொல்லுவோமா, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் சொல்லுவோமா. டிரைவ், கியூ, பதில், வலுவூட்டல். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரென்தன் பண்றதுனாலே என்ன அர்த்தம், பலப்படுத்துதல் அப்படினாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், வலுவூட்டல். Question number 50. Strong stimuli which impulse humans to action. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான தூண்டுதல், மனுஷனை செயல்பட வைக்கிறது, மனிதர்களை செயல்பட தூண்டக்கூடிய ஒரு வலுவான ஒரு தூண்டுதல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரைவ்னு சொல்லுவோமா, கியூன்னு சொல்லுவோமா, ரெஸ்பான்ஸ் சொல்லுவோமா, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் சொல்லுவோமா. மனிதர்களை செயல்பட தூண்டும் வலுவான தூண்டுதல்கள் டிரைவ், கியூ, பதில், வலுவூட்டல். இதிலே பார்த்துக்குவோம், ஒரு மனிதனை இயக்குவது, மனிதனை செயல்பட தூண்டுவது, அதை இயக்குதல், டிரைவ் அப்படின்னு சொல்றோம், டிரைவ். இப்போ நீங்க வந்து இந்த 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு. ஏற்கனவே சொல்லி இந்த கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாலே நீங்க 1 to 50 நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டு இந்த ஆன்சர் ஏபி எழுதி வச்சிருந்தா கூட போதும், இல்ல ஆன்சரோட எழுதி வச்சுக்கலாம். அப்பவே தப்பு எது ரைட் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ஏதாவது நான் மாத்தி சொல்லியிருந்தா அதுல வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இதை பத்தி சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் டிரான்ஸ்லேஷன் மிக கடுமையா இருந்துச்சு, இதெல்லாம் போட்டு டிரைவ்ல போய் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ நேற்று தொடங்கின வரைக்கும் இன்னைக்கு தான் முடிஞ்சு நம்ம வெளியிட போறேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டலாம். நீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவில் தவறுகள் இருக்கலாம், நம்ம ஹியூமன் எரர்ஸ், நம்மளால கண்டிப்பா, நம்ம ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங், நம்ம தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி தவறுகள் இருந்தால் நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சுட்டி காட்டுங்க. தவறுகள் ஏற்பட்டதெல்லாம் திருத்தி நான் எங்க கொடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல போய் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதனால நான் எங்க கொடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த தவறுகளை மாற்றி கொடுத்துருக்கேன். அதையும் கவனிங்க. இந்த தவறுகள் எல்லாமே நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பல புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம இந்த ஆன்சர்லாம் எடுத்து எழுதுறோம், பல புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு மார்க்கெட்டிங் ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே இருக்க வீடியோ சொன்னேன், மார்க்கெட்டிங் மட்டும் ஒரு 6 புக் இருக்கு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், அதனால தான் நான் ஒரு குறிப்பிட்ட ஆதரை நான் வந்து சொல்ல முடியாமல் இருப்பேன். நீங்கள் கேட்பீங்க எந்த புக்கு படிக்கணும்னு கேட்பீங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் புக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. எல்லா புக்லேருந்து நம்ம சிலபஸ் தகுந்த மாதிரி நான் எடுத்து இங்கே கொடுத்துட்ருக்கேன்.
அதிலிருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது தவறுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கூட கொஞ்சம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட மிஸ்டேக்லாம் என்னன்றது புரிஞ்சிடும். சிலப்போ தவறு இல்லாமல் நீங்களே கொஸ்டின் கேட்கக்கூடாது. இது கரெக்டாக சார், இது கரெக்டாக சார்னு கேட்கக்கூடாது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு நீங்கள் அதை படிங்க. உங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தொடங்கியிருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனோட வேகம் அதிகமாகட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பக்கமாக இருக்குது. வெரி பக்கம். இந்த வருஷம் 2022 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்துருவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.